ஹலோ குட்டி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடியில் ரொம்ப நாளா இந்த ஒரு கோபுர MP40 மேக்ஸ் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கான டைம் கிடைக்கல. ஆனால் இப்போ தான் அதுக்கான சரியான டைம் கிடைச்சிருக்கு. இப்போ நான் MP40 மேக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுமே இப்போ நான் எவ்வளோ டைமண்ட் வச்சிருப்பேன் அப்படின்னு நீங்க எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்கிட்ட டைமண்ட் இருந்திருக்காது. அப்புறம் எப்படி இவன் கோபுர MP40 மேக்ஸ் பண்ண போறான் அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைப்பீங்க. ஆல்ரெடி இந்த ஒரு MP40 மேக்ஸ் பண்றதுக்கான எல்லா வேலையுமே பார்த்தாச்சு. இன்னும் ஒரு டோக்கன் இருந்தால் மட்டும் போது இந்த ஒரு MP40 நம்ம ஈஸியாகவே மேக்ஸ் பண்ண முடியும். ஆனால் நான் அந்த ஒரு டோக்கன்ல தான் ஒரு ட்விஸ்டே வச்சிருக்கேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ என்னோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் டாப் அப் பண்ணாம இந்த ஒரு டோக்கன் ஃப்ரீயாவே எடுத்து இந்த ஒரு கோபுர MP40 மேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். சரி பார்த்து என்னதான்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு உட்காந்துருக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியும் போயா பாஸ்க்கு மேல இருக்க ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு கிளைம்ல அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க. அது நம்ம ப்ளே பண்ண மட்டும் தான் தருவாங்க. அப்ப அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் கிடைச்சிச்சு. அந்த டோக்கன் வச்சு நம்ம எந்த யுவகனுக்கு வேணா நம்ம மேட்ச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டோக்கன் தான் அது. நானும் 2 டேஸா ப்ளே பண்ணி அந்த ஒரு போயா பாஸ்ல 100 லெவல் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு டோக்கனை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி எப்படியோ நம்ம டாப் அப் பண்ணாமலே இந்த ஒரு டோக்கன் நம்ம ஃப்ரீயாவே கிளைம் பண்ணிட்டோம். சரி இப்போ நம்ம போய் MP40 மேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன் கலெக்ஷன் உள்ள வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும், கோபுர MP40க்கான டோக்கன்ஸ் வந்து 191 இருக்கு. அதே மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ற டோக்கன் வந்து 409 டோக்கன்ஸ் இருக்கு. எல்லாமே மொத்தமா சேர்த்ததுக்கு அப்புறம் 600 டோக்கன் வந்துருச்சு கரெக்டா. அதுக்கப்புறம் எதுக்கடா இதுக்கு மேல வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் MP40 மேக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி யுவகன்ஸ் எல்லாம் மேக்ஸ் பண்றது நம்ம ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ட்ரீமாவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். எப்படா அந்த ஒரு யுவகன் எல்லாம் மேக்ஸ் பண்றது, எப்படா அந்த ஒரு யுவகன் மேக்ஸ் மட்டும் நம்ம ஃப்ரீ ஃபயர் ஐடியில போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸோட இருப்பாங்கன்னு சொல்லலாம். எனக்கே சொல்ல போனா இந்த ஒரு கோபுர MP40 நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மேக்ஸ் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரீ ஃபயர் ஐடியில ஒரு சின்ன சின்ன பொருள் நம்மளுக்கு பர்மனெண்ட் கிடைச்சவே போதும், ரொம்பவே நம்மள ஹாப்பி ஆயிடுவோம். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸோட இருந்திருக்கீங்க அப்படின்னா மட்டும் இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல இந்த ஒரு ஹாப்பினஸ் தெரிவிக்க விட்டுருங்க. நான் இந்த MP40 மேக்ஸ் பண்ண அடுத்த செகண்ட் எமோட் கலெக்ஷன்ல வந்து அந்த எமோட்டை செலக்ட் பண்ணி லாபிக்குள்ள வந்து ஒரு எமோட் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு MP40 வந்து 2019 எடுத்திருந்தேன். அதோட இப்போ இந்த 2026 தான் இந்த ஒரு MP40 நான் மேக்ஸ் பண்றேன். சரி இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் மட்டும் விட்டு அந்த மாதிரி எமோட் போட்டுக்கிட்டே இருப்பேன், உங்களையும் வெறுப்பேத்திட்டே இருப்பேன். சரி இதோட வீடியோ பிடிச்சிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் நண்பா.